தொடர் கனமழை காரணமாக விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் தண்ணீர் தேங்கியுள்ளது. செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் இணைப்பில் இருக்கிறார். ஜோதி நரசிம்மன், வணக்கம். விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் வெள்ள நீர் தேங்கியுள்ளது, விவரங்களை சொல்லுங்க. கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக விழுப்புரம் பேருந்து நிலையம் முழுவதுமாக குளம் போல காட்சியளிக்கிறது. தமிழகத்தின் மிக முக்கியமான பேருந்து நிலையமாக கருதப்படும் விழுப்புரம் பேருந்து நிலையம் வட தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு முக்கிய பகுதியாகும். இதனால் தண்ணீர் முழுவதுமாக தேங்கியிருப்பதால் பேருந்து நிலையத்திற்குள்ளே பேருந்துகள் எதுவும் செல்லவில்லை. அதுவும் மதுரை, திருச்சி, சென்னை, சேலம் ஆகிய பகுதியிலிருந்து வருகிற பேருந்துகள் எதுவும் விழுப்புரம் நகருக்குள் வராமல் புறவழிச்சாலை வழியாகவே அனுப்பப்பட்டிருக்கிறது. விழுப்புரத்திலிருந்து இயங்கும் பேருந்துகள் மட்டுமே பேருந்து நிலையத்திற்கு வெளியிலே நிறுத்தப்பட்டு பயணிகள் ஏற்றிச் செல்லப்படுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தண்ணீர் வெளியேற்றும் முயற்சியில் நகராட்சி நிர்வாகம் ஈடுபட்டிருந்தாலும் கூட தென்மண்ணை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் தண்ணீர் வரத்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த நிலையில் இன்றும் தண்ணீர் வடிவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. இருந்தாலும் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றார்கள்.